திரு பொங்கலூர் மணிகண்டனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் இல்லை, இவங்கெல்லாம் வந்து சாதாரணமானவர்கள் இல்லை, சிட்டிங் எம்எல்ஏ ஏற்கனவே சிலர் போயிருக்கிறாங்க. இப்போ இவங்களும் போர்க்கொடி தூக்குறாங்க அப்படின்னா இவங்களை அரவணைக்க வேண்டிய தேவை அதிமுக தலைமைக்கு இருக்கு. நீங்க பார்க்கலையா சார்? வணக்கம். அதாவது இப்ப நீங்க முன்கூட்டியே பேசும்போது ஒரு செய்தி சொன்னீங்க, நான் பார்த்தேன். அதாவது நான் இப்ப வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அதிகாரமா உறுப்பினர். எனக்கு வந்து பொதுச்செயலாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நிச்சயமாக அதை அப்படியே ஏற்று பணியாற்றுவது என்னுடைய கடமை. இருந்தாலும் கூட ஒரு கட்சியின் உறுப்பினராக எனக்கு கருத்து மட்டும் பதிவு பண்றேன். இப்ப நீங்க முன்கூட்டியே ஒரு செய்தி சொன்னீங்க, அதாவது எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் நிறைய பேர் வெளியேறினதை அவர்கள் இருவரும் அரவணைத்தார்களே, இவர்கள் ஏன் அதை செய்யலன்னு சொல்றீங்க. இப்போ எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி தன்னை எதிர்த்து கொண்டே இருந்த போது தன்னுடைய தன்னுடைய தலைமைக்கு சவால் இருந்த நேரத்தில் எல்லாம் சேர்த்துலீங்க. அவரெல்லாம் சவால் விட்டு ஓய்ந்த பிறகு ஒதுங்கி போக சூழ்நிலையில அம்மா அடி வந்தாங்க. தோல்வி தலைவரே அம்மா வந்தாங்க. பொதுச் செயலாளரை, முதலமைச்சராக இருந்தவர்களை, கட்சியின் தலைவராக இருந்தவர்களை, அம்மாவை எம்ஜிஆர் வந்து எதிர்த்து களமாடியவர்கள் தாங்கள் தோல்வி அடைந்த பிறகு அம்மாவிடம் சரண் உண்மை. இப்ப இந்த லெட்டர்லயே அவங்க வந்து ஜேஜானி விஷயத்தை குறிப்பிடுறாங்க. திரு காளிமுத்து அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பத்தி பேசின பேச்ச நம்ம பேசக்கூட முடியாது. திருமதி வளர்மதி அவங்கள பத்தி செஞ்ச விமர்சனத்தை நீங்களும் நானும் பேசவே முடியாது. அவங்களெல்லாம் பழைய பொறுப்புகளை கொடுத்தாங்கல்ல சார். இப்ப சபாநாயகர் ஆக்கி அழகு பார்த்தாங்கல்ல, மந்திரி ஆக்கி அழகு பார்த்தாங்கல்ல, அதுதானே பெருந்தன்மை சார். நீங்க சொல்றது சரி. அதே நிலையில புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சித்தலைவர் அம்மாவும் சரி என்ன பண்ணாங்களோ அதையே வழியில அண்ணன் எடப்பாடியாரும் செய்வார். எப்போ ஒரு மாதம் தான் ஆச்சுங்க. இப்ப பொறுமையா 5-6 மாதம் இருந்து கட்சிகளை மீண்டும் இணக்கமான சூழல் உருவானால் எல்லாமே நடக்கும். அப்படித்தான் திட்டமிட்டு இருந்தாருங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உத்தரவாதம் கொடுத்திருந்தீங்களே, உங்க உத்தரவாதத்தை மீறினீங்களேன்னு கடிதத்துல சொல்றாங்க. அப்படி அவங்க பொய் சொல்றாங்களா? நீங்க பொய் சொன்னாங்க உண்மை சொன்னாலும் செய்தியே வேண்டாங்க சார். நீங்க கட்சியிலிருந்து 25 பேர் வெளியேறி சென்று ஒரு இன்னொரு கட்சிக்கு வந்து ஆதரவா வாக்களிக்கிறீங்க. அது வந்து நீங்க சட்டப்படி விட்டுருங்க, ஒரு நியாயப்படி சரியான பாருங்க. ஒரு கட்சி தலைமையை எதிர்த்து கொண்டு கட்சி தலைமையை விரோதித்து கொண்டு கட்சி தலைமை புறக்கணித்து விட்டு, அதாவது அந்த தலைவர் நம்மளுடைய தலைவர் வந்து பார்க்கவே இல்லை, பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த சூழ்நிலை போய் பாக்குறேன்னு சொன்னா யாருக்கு அவமானங்குது? அதுக்காக அவங்க அதை எதிர்வினைன்னு வாதம் வைக்கிறாங்க. வினை என்ன அப்படின்னா நீங்க திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சீங்க, அதற்கான எதிர்வினைன்னு அவங்க விளக்குறாங்க. சார் அப்படி சொல்லி தப்பிக்க முடியாதுங்க. அது தவறான ஒரு செய்தி. அது உண்மை சொன்னால் அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்கிறத உண்மை. யாரெல்லாம் எதிராக இன்னைக்கு எடப்பாடியாரை எதிர்த்து பேசினார்களோ அவர்கள் மீதெல்லாம் வைத்திருந்த நம்பிக்கையை முற்றாக இழந்து விட்டாங்க. அதுதான் உண்மை. அதன் வெளிப்பாடாகத்தான் இனி களத்துக்கு சென்றாலும் தொண்டர்கள் நம்மை மதிக்க மாட்டாங்க. தொண்டர்கள் நம்ம அப்ஸ்ட்ராக்டா நம்ம வந்து ஃபைனைட்டா எண்ண முடியல சார். ஆனா அதோடைய பிரதிநிதிகள் தானே சார் நிர்வாகிகள் சாரசாரியா போறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிரச்சனைன்னு நம்ம எடுத்துக்கிட்டா தானே சார் தீர்வு நோக்கி போக முடியும் எந்த ஒரு இயக்கமும். சார் தமிழக வெற்றி கழகம் மிக தெளிவா இருக்குங்க. அதிமுகவை சிதைத்து எம்எல்ஏக்களும் தன் பக்கம் இழுத்து கொண்டு ஆட்சி ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் அதிமுகவை அந்த இடத்துல முற்றாக அழித்து விட்டு திமுக தாஜக என்று கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்கு ஏற்றவாறு இவர்களெல்லாம் செயல்படுவதுதான் அதிமுக தொண்டர் மத்தியில் எப்படி சார் விரும்புவாங்க? தன் கட்சியே அழிக்கிறவரை வேடிக்கைப்பட்டிருப்பீங்களா? இதெல்லாம் காரணம் வச்சிருப்பீங்களா? நியாயப்படுத்தீங்களா? இப்ப நீங்க 1000 பேசலாம் சார். நீங்க அதிமுக தலைமை சரியில்லைன்னு சொன்னா அவர் பொறுப்பெடுக்கிற வரைக்கும் அவர்தான் பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர் அனுமதியே இல்லாம நீங்க முடிவெடுக்கன்னு சொன்னா இது சட்டப்படியும் மரபுப்படி. இவங்க என்ன சொல்றாங்க, அதிமுகவுடைய டிஎன்ஏவே ஆன்டி டிஎம்கே டிஎன்ஏ, அதுதான் அதிமுக. பட் ஆனா இப்ப கூட நிர்மல்குமார் அமைச்சர் குற்றம் சாட்டி இருக்கிறார். இப்ப கூட திரு எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஆட்சியை கவிழ்க்க அப்படின்னு. சார் நீங்க இதே திருமாவளவனும் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாரும் என்ன சொன்னாங்க சார்? தாஜகவை பிஜேபியுடைய பீடின்னு சொல்லியா? ஆமா, முன்னாடி ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்து குழந்தைன்னு சொல்றீங்களா? ஆமா, அரசியல சொல்லுவாங்க சார், எதிரியே சொல்லுவாங்க. பட் அவங்க எல்லாம் இன்னைக்கு திரு காதர் மொஹிதீன் உட்பட திரு ஸ்டாலின் அவர்களே என்னிடம் கேட்டார், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க கேட்டார் அப்படின்னு. இன்னைக்கு திரு சி வி சண்முகம் இவங்க எல்லாம் சொன்னது காதர் மொஹிதீன் சொல்றார், கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க. சார் அதிமுக பொதுச் செயலாளர் எங்கேயாவது சொன்னார், அவர் சொன்னார், இவர் ஏன் மறுக்க வேண்டியதானே? அவங்க மேல அவதூறு வழக்குகள் கூட தொடரலாம். இவங்க உண்மைக்கு புறம்பான விஷயமா திமுக விஷயத்துல தப்பா சொல்றாங்கன்னா அவர் வெளிப்படையா சொல்லலாம்ல, வந்து நான் அப்படி ஒரு முயற்சி எடுக்கல மறுக்கலாம். ஒரு விஷயம் 1000 காரணங்களை தினசரி சொல்றாங்க சார்.
ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டோ ஒவ்வொருக்கும் பேசிக்கொண்டவன கட்சி விளக்கம் கொடுத்தாரே சார். உதாரணத்திற்கு அவருடைய மகன் பத்தி வந்த விமர்சனத்துக்கு விளக்கம் கொடுத்தார்ல, அது வந்து அவதூறுன்னு விளக்கம் கொடுத்தார். மேபி ரைட்லி சோ. பட் அது போல திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்யல, அப்படி ஒரு முயற்சியே நடக்கலன்னு அவர் சொல்லவே இல்லையே. இல்லைங்க, சட்டப்பேரவை தலைவரை சந்தித்து விட்டு ஐயா எடப்பாடி அவர்கள் செய்தியாளரை சந்திக்கிற போது நான் உங்களுக்கு தெரியுமல்ல எத்தனை முறை திமுக கடுமையான பேசிக்க நான் போய் சேர்றேன் வாக்கு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி அவர் தெளிவா சொல்லிட்டாங்க. நான் திமுக தம்பிதுரை சொன்னாரே அவர் வீட்டு வாசல்ல தலைவர் வந்து முதலமைச்சர் ஆவாரு விரைவில் நல்ல செய்தி வரும், அது எந்த அடிப்படையில சொன்னாரு சார்? அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் விருப்பம் இருக்கு. நான் கூட நீ சொல்றது எடப்பாடியா தான் முதலமைச்சர் பதிவே போட்டேன், எல்லாருக்கும் விருப்பம் இருந்தது. அதுதான். ஆனா பொதுச் செயலாளர் முடியும் இல்ல சார், அவுட் ஆஃப் நோவேர் அது வராது இல்ல சார். 47 சீட்டு பெற்றிருக்கக்கூடிய கட்சியோட தலைவர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறது வந்து ஒரு முகாந்திரம் இல்லாம யாரும், அதுவும் கொள்கை பரப்பு செயலாளர் சொல்ல மாட்டார்ல, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சொல்ல மாட்டார்ல. உங்க வாதத்துக்கு கடந்து போறேன். அடுத்து சொல்றேன். அதே திரு சி.வி. சண்முகமும் திரு எஸ்.பி. வேலுமணியும் பேசும் என்ன சொன்னாங்க? அதாவது திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் நாங்க எல்லாம் சொன்னோம், ஒத்துக்க மாட்டோம்னு. திருமாவளவனை முதலமைச்சர் எப்படி ஆக்குவீங்க? யார் ஆதரவளிப்பான்? திமுக அதிமுக ரெண்டும் ஆதரிச்சாதான் முடியும். திமுக முடியுமா? அது படி சரிங்களா? அது எப்படி சார்? அது அந்த திமுக ஆதரவோடு அதிமுக சேர்ந்தவர்கள் அமைச்சராகலாம் என்று நீங்கள் சொன்னால் அப்ப திமுக ஆதரவு இருந்தா பரவாயில்லையான்னு கேக்குறீங்க. அதே உண்மை அது சார். என்ன நோக்கம் உங்களுக்கு? அப்ப எடப்பாடியார் அப்படியே இருந்தா கூட எடப்பாடி சீம் ஆயிடக்கூடாது, யாரையும் ஆக்கிடுவோம், அதுக்கு திமுக ஆதரவு இருக்கு, நாங்கெல்லாம் மந்திரி ஆக்கிக்குவோம். என்ன சார் வாதம் இது? இது சரியா வாதம் அது? அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? நீங்க இனிமேல் அதிமுக இருந்து பயணிக்க விருப்பம் இல்லை. காரணம் என்ன? அதிகாரம் உடனடியே தேவை. அந்த உடனடியே கிடைக்காத போது இந்த கட்சியிலிருந்து சார் லட்சக்கணக்கானவர் கோடிக்கணக்கானவர் எந்த பதவியும் இல்லாம இருக்காங்க. அவங்க ஏன் உறுதியோடு இருக்காங்கன்னா இது உண்மையில பதவி. அதுதான் அவங்க நோக்கம்னா இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கர் மாதிரி சி விஜயபாஸ்கர் மாதிரி ராஜினாமா போயிட்டு அங்க போய் சேர்ந்திருக்கலாமே. ஆனா அவங்க உள்ள இருந்து தானே கருத்துக்களை சொல்றாங்க சார். அது பொறுத்திருந்து பாருங்க. இவர்களால் தூண்டி விடப்பட்ட பிறகுதான் இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாச்சு. அதாவது விஜய் வந்து நேரடியா யார் வீட்டுல பார்த்தான்னு பாருங்க, யார் காரணம் வந்தான்னு பாருங்க, யார் பிரச்சனை கொடுத்தான்னு பாருங்க. திரு வேலுமணி எல்லாம் பண்ணாரு, சண்முகம் எல்லாம் பண்ணாரு, விஜயபாஸ்கர் பண்ணாரு, இவங்க சேர்ந்து பண்ணாங்க. அப்ப இவர் நோக்கம் என்ன சார்? அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் வந்து இவரை பார்க்கும் போது என்ன பேசினாங்க, எது பேச சொல்ல தயாரிங்களா? யாருக்கு முடிவு பண்ணாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க சார்? இது வந்து மறைமுகமா 1000 பேசுறாங்க சார். என் போல எல்லாம் தெரியும். வெளிப்படையா சொன்னது 8 பேர் மந்திரியாக போறோம், 10 வாரிதாக போறோம், கட்சியவே கைப்பற்ற போறோம்னு சொன்னாங்க. எடப்பாடியாரை பொதுச்சாலை விடுவித்து விட்டு கட்சியவே கைப்பற்ற போறோம்னு நிர்வாகிகள் போறோம்னு சொல்லி யாரும் வெளியே போறாதீங்க, எங்க கூட வாங்கன்னு பேரம் பேசினாங்க சார். அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கு யாருமே வரலைங்கிற போது ஒட்டுமொத்த கட்சியும் எடப்பாடியார் நம்பி இருக்கிற காரணத்தினால, எடப்பாடியார் பின்னால் இருக்கிற காரணத்தினால இவர்களால் தாங்கிக்க முடியல. அதனால 1000 குற்றச்சாட்டு சொல்லி எப்படியாவது வீழ்த்த முயற்சிக்கிறாங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் அதிமுக வீழ்த்த முடியாது. எடப்பாடியார் தான் பொதுச்சாலை சார். எப்படி எம்ஜிஆர் இன்னைக்கு பாருங்க, அவங்க கொடுத்திருக்கிற லெட்டர் ஹெட்லயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முகம் போட்டிருக்கக்கூடிய அந்த லெட்டர் ஹெட்ல தான் கழக பொதுச் செயலாளர்னு சொல்லி அந்த நிலையை அவங்க இப்ப வரைக்கும் சேலஞ்ச் பண்ணல. அவங்க கேட்பது ரிஃபார்ம்ஸ். பாருங்க, அவங்களுடைய பொறுப்புகளை ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருந்தா இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் துளியா இடர்ந்திருக்காது இல்லை. இன்னொன்னு அவங்க சொல்வது என்னன்னா, இந்த உத்தரவாதம் எங்களுக்கு வழங்கப்பட்டது, அந்த உத்தரவாதம் மீறப்பட்டிருக்கு. சார் அம்மா காலத்துல இந்த மாதிரி யாராவது கேள்வி எழுப்பி உண்டா, பேசி உண்டா? அப்ப ஏன் பண்றீங்க? இவர் முழு சுதந்திரம் கொடுத்து மிகப்பெரிய தவறு. இப்ப அதுதான் பிரச்சனை. எடப்பாடியார் வந்து ஒவ்வொரு வேலுமணியோ மற்றவர்களையோ ஒவ்வொரு மாவட்டத்தையும் முழு சுதந்திரமா இயங்க விட்டது மிகப்பெரிய தவறு. ஜெயலலிதாவுக்கு கிடைத்த அந்த நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய மேட்ச் லீடர்ஷிப்னாலையும் மேட்ச் ஃபாலோயிங்னாலையும் வெற்றிகள்னாலையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னாலையும். இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தா இல்ல ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்திருந்தா இவங்க விமர்சனங்களுக்கு வேல்யூவே இருந்திருக்காதே சார். நீங்க அப்ப தோற்றுமா விட்டு ஓடிடுவீங்களா? இல்ல சார், ஒரு தோல்வி அவங்க பொறுத்துக்கிட்டாங்க, 2 தோல்வி பொறுத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த தோல்வி வரும்போது அடுத்து என்னன்னு கேட்க தானே சார் செய்வாங்க. அது எந்த நிறுவனத்திலயோ எந்த அமைப்புலயோ எந்த இன்ஸ்டிடியூஷன்லயுமே அது இயல்பு தானே சார். நீங்க வரும் சார் பொறுத்துக்கிறேன்னு சொல்றது யார சொல்றீங்க? சொல்றீங்க நிர்வாகிகளை. அப்போ இருங்க, தொண்டர்களே பொறுத்துக்காங்கப்பா. யாரு பொறுக்கல? பதவி அனுபவத்திற்கு பொறுக்கல. தொண்டர்களை எப்படி சார் டிஃபைன் பண்ணுவீங்க? நம்ம வந்து நீங்க வந்து அதுக்கு அதோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தானே சார் நிர்வாகிகள். இன்னைக்கு சசிகலா துரோகி, ஓபிஎஸ் துரோகி, செங்கோட்டையன் துரோகி, போனவங்க வைத்திலிங்கம் துரோகி, போனவங்க எல்லாம் துரோகி, இவங்களும் துரோகிகள்னா இந்த துரோகிகள் பட்டியல கூட்டிட்டே போறீங்களே சார். நீங்க இவங்க எல்லாம் எவ்வளவு முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க இந்த பெருந்தலைவர்கள் இருந்த காலத்துல. நீங்க அண்ணன் டிடி தலைவர் நம்மோட இருக்காருங்க, அவர்கிட்ட கேளுங்க. திரு தங்கமணி, திரு வேலுமணி உள்ளிட்ட சிலரால்
வேண்டுமென்று திட்டமிட்டு அண்ணன் தினகரனையும் மற்றவர்களையும் வெளியேற்றுக்கு காரணமாக நான் சொல்லுவேன் சார். வேலுமணியே பேசிய வீடியோ இன்றுமே இளைஞர்களுக்கு பாருங்க. இவன் தான் நான் தான் காரணம்ங்கிறாரு. அப்ப இவர்களெல்லாம் நெருக்கடி கொடுத்து ஒவ்வொன்றையும் செய்ய வைத்து விட்டு ஒட்டுமொத்த பள்ளி கட்சிமா போறாங்க சார். 21 சார் வேலுமணிக்கு 21 கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல. தோல்விக்கு யாரு காரணம்? வேட்பா யாரு தேர்வுனா எங்க ஊர் வேட்பாளர் சார். அவர் யார் நியமிச்சான்? யார் எடப்பாடி சொன்னார்? அவரை இல்ல கையெழுத்து போட்டது யாரு? யாரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது? அதுதான் சார் எடப்பாடியார் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா இவர்கள் நம்பியதுதான், முழுக்க நம்பியதுதான். அப்ப நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்பவர் நடித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஏமாற்றாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல சார், செல்வி ஜெயலலிதாவும் இதே டீம் வச்சு தானே இயங்கினாங்க. திரு நத்தம் விஸ்வநாதனோ வேலுமணியோ அவங்களோட டீம்ல இருந்தவங்க தானே. they could perform then. அன்னைக்கு அந்த தலைமை ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு போயிருக்காதா? அன்னைக்கு அந்த தலைமை முடிவு எடுத்தது, அதனால வெற்றியும் தோல்வி மாறி மாறி வந்தது. 89 அம்மா வச்சிருந்த டீம் மாறிச்சு, 91 வச்சிருந்த அம்மா வச்சிருந்த டீம் மாறிச்சு, 96 மொத்தமா ஓடிக்காங்க, வேற டீம் மாறிச்சு, 2001 மாறிச்சு, மாறி மாறி வருது. அம்மா இருந்தா இதெல்லாம் மாத்திருப்பாங்க சார். ஒரே குழுவினரை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு அம்மாவர்கள் அமைச்சர்களையோ கட்சியில இயக்கவே இல்லை. அது மாற்றி அமைச்சாங்க. எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக அந்த மாதிரி செயல்பட போகிறார் என்கிற அச்சம் வந்துருச்சு சார். உண்மையை சொன்னா இளைஞர்கள் உற்சாகமா இருக்காங்க. அடுத்தடுத்து வாய்ப்பு எல்லோருக்கும் வர இருக்கிறது. அதிமுக நிச்சயமாக எடப்பாடி தலைமையில இனிமேலும் மிகச்சிறப்பாக பயணித்து ஆட்சி நம்பிக்கை சார். காரணம் என்ன? தொண்டன் வெளியேறவே இல்லை. ஒரு சில நிர்வாகிகள் போறத வாரம் டிவி காட்டுறீங்க சார். இப்ப வேறுமணி தெரியும் சார். எங்க ஊர் வேலுசாமி தெரியுமா? கட்சியில் முக்கியமான தெரியுமா? அப்ப வேலுமணி முன்னாள் அமைச்சர், கட்சியில் முக்கிய சார். ஊடகத்துல பிரபலமானவர்களை மட்டும்தான் நீங்க வெளியேற்றும் போது அந்த காரணம் தெரியும் சார். பரவாயில்ல நியூஸ் வருது. சாதாரண இந்த மாதிரி வேலுமணி மாதிரி பல லட்சம் பேர் இருக்காங்க, உறுதியா இருக்காங்க. அவர்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஒரு வேலுமணி கூட 1000 பேர் வருவாங்க சார். அதிமுகவை யாராலும் சுத்திக்க முடியாது சார். நான் ஒரு உறுப்பினர் சொல்றேன், எல்லா உறுப்பினர்களும் அதிமுக ஒற்றுமையா கட்டுக்கோப்பா எடப்பாடியா தான் இருக்காங்க சார். அதை சிதைக்கிற முயற்சியில ஆளும் அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு சில துரோகிகள் முயற்சிக்கிறாங்க. நிச்சயமாக இடமளிக்க மாட்டோம். எடப்பாடி தலைமையில அதிமுக மீண்டும் வெற்றி பெறுங்க. நன்றி திரு மணிகண்டன். தேங்க்யூ வெரி மச்.